ஹாய், வெல்கம் டு அவர் சேனல். இன்றைக்கி அமானுஷ்யமான 5 இடங்களை பற்றி தான் பார்க்க போகிறோம். வீடியோக்குள்ளே போகலாம். ஃபஸ்ட்டு நம்ம பார்க்க போகிறது பங்கார் ஃபோர்ட், ராஜஸ்தானில் இருக்க இந்த கோட்டை 16ஆம் நூற்றாண்டில் கட்டப்பட்டது. ஒரு பெரிய நகரம், ஆனால் இப்போ அங்கே எந்த குடும்பமும் வாழ முடியாத சூழல். இதற்கு பின்னாடி ஒரு மர்மமான கதை சொல்லப்படுது. இந்த கோட்டையின் அரசகுமாரி ரத்னவதி மிகவும் அழகான பெண். இதே ஊரில் வாழ்ந்துட்டு இருந்த ஒரு மந்திரவாதி சிங்ஹியா ரத்னவதியை ஒன் சைடாக லவ் பண்ணியிருக்காரு. ரத்னவதியை அடைஞ்சே தீரணும்னு முடிவு பண்ண மந்திரவாதி தன்னுடைய மந்திர சக்தியை பயன்படுத்தி ஒரு பர்ஃப்யூம் செய்து ரத்னவதியை மயக்கி திருமணம் செஞ்சுக்க நினைக்கிறாரு. ரத்னவதியுடைய பணிப்பெண் கிட்ட அந்த பர்ஃப்யூமை கொடுத்து விடுறாரு. ஆனால் இதை தெரிஞ்சுக்கிட்ட ரத்னவதி அந்த பர்ஃப்யூம் பாட்டிலை ஒரு பாறையில் மேலே போட்டு உடச்சிட்றாங்க. அந்த மந்திர சக்தி மந்திரவாதிக்கு எதிராக திரும்பிருச்சு. மந்திரவாதி இறக்கும் தருவாயில் இந்த இடம் முழுவதும் அழியும்னு, இங்கே யாரும் வாழ முடியாதுன்னு ஒரு சாபம் விட்டுருக்காரு. மந்திரவாதி இறந்த சில நாட்களிலேயே இந்த நகரம் அழிந்து போக ஆரம்பித்தது. மக்கள் வேறு இடம் நோக்கி போயிட்டாங்க. இந்த கோட்டைக்கு போன சில பேர் என்ன சொல்கிறாங்கன்னா, யாரோ பின்னாடி நிற்கிற மாதிரியும் நடக்கிற மாதிரியும் இருக்கும்னோ, கதவுகள் தானாகவே மூடி திறக்கும்னும், மெதுவாக பக்கத்தில் யாராவது பேசுகிற மாதிரி வாய்ஸ் கேட்கும்னு சொல்கிறாங்க. இந்த கோட்டையை சுற்றி பார்க்க சூரியன் மறைந்த பிறகும் சூரியன் விடியலுக்கு முன்னாடியும் உள்ளே போக அனுமதி இப்போ வரைக்குமே இல்லை. நம்ம ரெண்டாவதாக பார்க்க போகிறது ஜிபி பிளாக். மீரட்டில் இருக்க மர்மமான பேய் வீடு. பல வருடங்கள் பழமையான கட்டிடம். பகல் முழுவதும் அமைதியான இடம், ஆனால் இரவில் பயங்கரமான ஹாண்டட் பிளேஸ். லோக்கல் மக்கள் இந்த இடத்த பற்றி பயங்கரமான விஷயங்களை சொல்கிறாங்க. இரவு நேரத்தில் 4 பேர் மெழுகுவர்த்தியை ஏற்றி ரவுண்டாக உட்கார்ந்து இருக்க மாதிரி இருக்கும்னு, ஆனால் அங்கே யாரும் இருக்க மாட்டாங்கன்னு சொல்கிறாங்க. ரெட் கலர் சாரீ கட்டின ஒரு பெண் மாடியில் அல்லது ஜன்னல் பக்கத்தில் நிற்கிற மாதிரி காட்சிகள் தோன்றும். சில வினாடிகள் மட்டும்தான் இருக்கும், ஆனால் அதை கவனித்து பார்த்தா அங்கேருந்து மறைஞ்சு போயிடும்னு சொல்லியிருக்காங்க. இருட்டில் ஒரு அமானுஷ்யமான நிழல் அங்கேயும் இங்கேயும் நடக்கிற மாதிரி இருக்கும், ஆனால் கொஞ்ச நேரத்தில் அதுவும் மறைஞ்சிரும்னு சொல்லியிருக்காங்க. அங்கே போனால் திடீர்னு அந்த இடம் ஃப்ரீசரில் இருக்கிற மாதிரி ஜில்லுன்னு மாறிடும்னு சொல்லியிருக்காங்க. நம்ம பின்னாடி யாரோ நிற்கிற மாதிரியும் நடக்கிற மாதிரியும் ரகசியமாக பேசுகிற மாதிரியும் கேட்கும்னு, பயங்கரமான பய உணர்வு நமக்குள்ளே வரும்னு சொல்லியிருக்காங்க. மூணாவதாக பார்க்க போகிறது ராமோஜி ஃபிலிம் சிட்டி. ஹைதராபாத்தில் இருக்க உலகின் மிகப்பெரிய ஃபிலிம் ஸ்டுடியோ காம்ப்ளெக்ஸில் இதுவும் ஒன்று. ஆனால் இந்த இடத்துக்கு ஒரு டார்க் சைடும் இருக்குது. இந்த ஃபிலிம் சிட்டிக்குள்ளே ஹோட்டல்ஸும் இருக்குது. அப்படி அங்கே தங்குறவங்க மற்றும் படப்பிடிப்புக்கு போகிறவங்களுக்கு பல அமானுஷ்ய சம்பவங்கள் நடந்திருக்கு. ஹோட்டல் ரூம் லைட்ஸ் தானாகவே ஆஃப் ஆன் ஆகுமா, பக்கத்தில் யாராவது படுத்திருக்கிற மாதிரி தெரியுமா, கதவை தட்டுற மாதிரி சவுண்ட்ஸ் கேட்கும். ஆனால் அங்கே போய் ஓப்பன் பண்ணி பார்த்தா அங்கே யாருமே இருக்க மாட்டாங்க. மேக்கப் ரூம் கண்ணாடியில் பின்னாடி யாரோ நிற்கிற மாதிரி ஒரு உருவம் தெரியும்னோ, ஆனால் திரும்பி பார்த்தா அங்கே யாருமே இருக்க மாட்டாங்கன்னு, ஹோட்டல் ரூமில் யாரோ நடக்கிற மாதிரியும், டேப் ஓப்பன் பண்ணி தண்ணி தானாகவே போயிட்டு இருக்கிற மாதிரியும், இது போல் பல அமானுஷ்ய விஷயங்கள் அப்போ இருந்து இப்போ வரைக்குமே நடந்துக்கிட்டு தான் இருக்குது. நம்ம நாலாவதாக பார்க்க போகிறது முகேஷ் மில்ஸ். மும்பையில் இருக்க ஒரு பெரிய காட்டன் மில், ஆனால் இப்போ அது கைவிடப்பட்ட கட்டிடம். 1870 காலங்களில் கட்டின ஒரு மிகப்பெரிய மில். மும்பையின் முக்கியமான தொழிற்சாலை. 1000 கணக்கான மக்கள்கள் அங்கே வேலை செஞ்சுட்டு இருக்கும்போது ஒரு பெரிய தீ விபத்தின் காரணமாக மில் முழுவதுமாக எரிய ஆரம்பிச்சது. பலர் இந்த விபத்தில் இறந்து போயிட்டாங்க. அதன் பிறகு தான் இந்த மில் கைவிடப்பட்ட கட்டடமாக மாறியிருக்கு. இப்போ படப்பிடிப்புக்காக மட்டும் விடப்படுது. ஒரு முறை ஷூட்டிங்கில் ஒரு ஆக்ட்ரஸ் வேறு ஒருவருடைய குரலில் பேசியதாக சொல்லப்படுது. கூட இருந்தவங்க பயந்து போய் வெளியே ஓடிட்டாங்க. இருட்டில் ஒரு மனுஷன் நிற்கிற மாதிரியும் ஏதோ வேலை செய்கிற மாதிரியும் கேமராவில் தெரிஞ்சிருக்கு. யாரும் இல்லாத இடத்துல பேசுகிற மாதிரி வாய்ஸும் கேட்குமா. பகலில் மட்டும்தான் இந்த இடத்துல ஷூட்டிங் எடுப்பாங்களாம். இரவு நேரத்தில் அங்கே யாருமே போக மாட்டாங்கன்னு சொல்லப்படுது. இந்த இடத்துல வேலை செஞ்சுட்டு இருக்கும்போது சூழ்நிலை எப்படி இருந்ததோ, மிஷின்ஸ் ஓடுற சவுண்டு, பக்கத்தில் நடக்கிற மாதிரியும் பேசுகிற மாதிரியும் பேசிக்கிட்டே வேலை செய்கிற மாதிரியும் அந்த மாதிரி சவுண்ட்லாம் இவங்களுக்கு ரெகுலராக கேட்டுகிட்டே இருக்கிறதாவும் சொல்லியிருக்காங்க.
நம்ம அஞ்சாவதாக பார்க்க போகிறது டவ் ஹில் ஃபாரஸ்ட் வெஸ்ட் பெங்காலில் இருக்குது. இந்த ஃபாரஸ்ட் ரோட்டை டெத் ரோடுன்னு சொல்கிறாங்க. அங்கே ஒரு ஸ்கூலும் இருக்குது. டவ் ஹில் ஒரு மலைப்பகுதி, எப்போவுமே பனிமூட்டமாகவே இருக்கும், ஒரு அமைதியான சாலை. இந்த வழியாக வரும் நிறைய பேர் அங்கே ஸ்ட்ரேஞ்சான ஒரு பயம் கலந்த உணர்வு தோன்றும்னோ, சிலர் யாரோ நம்ம பின்னாடி தொடர்ந்து வர மாதிரி இருக்கணும், காதுக்கு பக்கத்தில் பேசுகிற மாதிரியும் நம்மளை தொடுற மாதிரியும் உணர்வுகள் ஏற்படும்னு சொல்கிறாங்க. இந்த ரோட்டில் வந்த நிறைய பேர் ஒரு சின்ன பையன் தலை இல்லாமல் காட்டில் ஓடுற மாதிரி பார்த்ததாகவும் கொஞ்சம் தூரத்தில் போய் மறைஞ்சிறதாகவும் சொல்கிறாங்க. பக்கத்தில் இருக்க ஸ்கூலில் லீவ் டேஸில் யாரும் இல்லைன்னா கூட சேர்ஸ் மூவ் ஆகும்னோ, ஜன்னல் பக்கத்தில் யாரோ நிற்கிற மாதிரி இருக்கும்னு சொல்கிறாங்க. நைட் டைமில் வாட்ச்மேன் கூட இந்த ஸ்கூலில் தங்க மாட்டாராம். அந்த அளவுக்கு அமானுஷ்யமான ஒரு ஃபாரஸ்ட் ரோட் மற்றும் ஸ்கூல். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா ஒரு லைக் பண்ணுங்கள். இந்த மாதிரி வீடியோவை ரெகுலராக பார்க்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். உங்கள் கருத்துக்களை கமெண்ட்டில் சொல்லுங்கள்.